ஐபிஎல்ல ஓப்பனிங் மேட்ச் ஒவ்வொன்றும் ஒரு விதம். ஆனா ஒரே மேட்ச் தான் உலகத்தரம். அது என்ன மேட்ச்னு தெரியுமா? ஃப்ரான்ச்சைஸ் மாடலில் டொமஸ்டிக் லீக் ஒன்று ஆரம்பிக்க போகிறாங்க இந்தியா. அதுக்கு பேர் இந்தியன் பிரீமியர் லீக். இதுக்காக ஆக்ஷன்லாம் நடந்திருக்கு. இருக்கிறதுலே அதிக விலைக்கு போனார் டோனி அப்படின்லாம் வந்து நியூஸ் பேப்பர்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மேட்ச் உண்மையாலுமே ஆரம்பிக்குது ஒரு நாள். ஃபஸ்ட்டு மேட்ச் கொல்கட்டா வெர்சஸ் ஆர்சிபி பெங்களூரில் நடக்குது. கொல்கட்டா வந்து ஒரு சூப்பர் டீம் அசம்பிள் பண்ணி வச்சுருந்தாங்க. பிரண்டன் மெக்கலம், சௌரவ் கங்குலி, ரிக்கி பாண்டிங், ஷோயப் அக்தர், டேவிட் ஹசி எல்லாம் கொடூர பிளேயர்ஸு. அந்த சைடு ஆர்சிபியும் நல்ல டீசெண்டான டீம் தான் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்டா பேட்டிங் பிடிக்கிறாங்க கொல்கட்டா நைட் ரைடர்ஸ். ஐபிஎல்லே ஃபர்ஸ்ட் பாலை ஃபேஸ் பண்றாப்ல தானைய தலைவன் சௌரவ் கங்குலி. ஃபர்ஸ்ட் பால்ல சிங்கிள் எடுத்ததுக்கு அப்புறம் பிரண்டன் மெக்கலம் பேட்டிங் பிடிக்கிறாப்ல. என்ன அடி! யாரு எவருன்னுலாம் பார்க்கல. யாரு போட்டாலும் அடி, எப்படி போட்டாலும் அடி. ஒருத்தன் பவுலர்ஸை ஓட விட்டு அடிக்க போறான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, பிரண்டன் மெக்காலம் 2வது ஓவர் பிடிக்கிறாப்ல. நம்மால் லெக் சைடில் ஒரு ஷாட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெக்கில் பேட்டை திருப்பினாப்ல. பாலு எட்ஜில் பட்டு நேராக 6. அப்போவே புரிஞ்சு போச்சு எவனாலையும் இன்னைக்கு மெக்காலமும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. கங்குலி 10 ரன்னுக்கு அவுட்டு. ரிக்கி பாட்டிங் வந்து 2 காட்டு காட்டிட்டு நம்மளும் அவுட்டு. அதுக்கப்புறம் டேவிட் ஹசி வராப்புல, நம்மளும் அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவுட் ஆகிட்டாப்புல. ஆனால் அந்த மேட்ச்சில் ஒன் மேன் ஷோ தான். ஒரே ஒரு ஆள், பிரண்டன் மெக்கலம். சரியான ரத்த கலரி ஆகி போச்சு. பவுலர்கள்லாம் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் சுற்றிட்டு இருக்கானுங்க. மெக்கலம் பாதி கிரவுண்டில் வந்து நின்றுட்டு எங்கே ஷாட் அடிக்கணும், பின்னாடியா முன்னாடியா சைட்லையா லெஃப்ட்லையா ரைட்லையான்னு கேட்டு எல்லா இடத்துலையும் அடி. அடிச்ச அடியில் 12 6க்கு மேலே 158 ரன்னு ஒத்த ஆளா. ஒரு டீம் அடிக்க வேண்டிய ஸ்கோரு ஒத்த ஆளா அடிச்சு க்ளோஸ் பண்ணிட்டாப்ல. கேகேஆர் 222 ரன் அடிச்சு போட்டாங்க. ஆர்சிபி மனசு உடஞ்சு போயிட்டானுங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே இஷாந்த் சர்மா என்ன பண்ணுறாப்ல, ராகுல் டிராவிடோட ஸ்டம்பை கழட்டிட்டாப்ல. அடுத்த ஓவரில் திண்டா வந்து காட்டின காட்டில் விராட் கோலியோட ஸ்டம்பை பிடிங்கி ஓட விட்டான். அஜித் அகர்கர் 3 விக்கெட்டு, சுக்லா 1 விக்கெட்டு, சௌரவ் கங்குலி 2 விக்கெட்டு. ஆக மொத்தம் வெறும் 82 ரன்ஸுக்கு என்டையர் டீமை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது வரைக்கும் ஐபிஎலுக்கு பயங்கரமான ஹைப் இருந்தது உண்மைதான். ஆனால் அந்த ஹைப்பை உண்மையாக்குனது அந்த மேட்ச் தான். இந்த மேட்ச்சுக்கு அப்புறம் எல்லாம் ஐபிஎல்லை போட்டு உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த அளவுக்கு சூறாவளியை காட்டி விட்டாப்ல அன்னைக்கு மெக்கலம்.